எங்க போனா? என்ன விட்டுடு, தயவு செஞ்சு என்ன விட்டுடு ப்ளீஸ். நம்பர் 2 பாஸ்க்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எந்திரிங்க பாஸ், எந்திரிங்க சீக்கிரமா. மோட்டு எங்க போயிட்டா? மோட்டு எங்க போயிட்டா? அட என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. கெட்ட கெட்ட கனவா வந்துகிட்டு இருக்கு. தூக்கம் வந்துச்சுன்னா கனவும் கூடவே வருது. அந்த கனவுல மோட்டுவும் வந்துடுறான். அப்புறம் விடாம அடிச்சு துவம்சம் பண்றான். தூக்கி போட்டு மிதிக்கிறான். பாஸ் மோட்டுவை பத்தி நீங்க எவ்வளவு அழகான பஞ்சல சொன்னீங்க. இப்ப பஞ்சு டைலாக் முக்கியம் இல்ல. மோட்டுவை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். மோட்டுவுக்கு சரியான படத்தை கத்து கொடுக்க வேண்டிய நேரம் இது. வர வர இப்ப என் கனவுல வந்து கூட அவன் தொந்தரவு பண்றான். அவனை இந்த ஊரை விட்டு ஓட வைக்கணும். பாஸ் இன்னைக்கு ஃபுர்ஃபுரி நகர்ல ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. போலாமா பாஸ்? அங்க காசு கொடுக்காமலே ஃப்ரீயா சிக்கன் பிரியாணி தராங்களா? போலாமா பாஸ்? வழக்கம் போல ஓசில இன்னைக்கும் சாப்பிடலாமா பாஸ்? என்னது, இந்த ஊர்ல சினிமா ஷூட்டிங்கா? அதுவும் லஞ்சா? இப்ப என்னோட அருமையான மூளையில ஒரு சூப்பர் ஐடியா உதிச்சிருக்கு. இன்னைக்கு நான் மோட்டு பத்லுவ ஒரு வழி பண்ற பாருங்க. இந்த ஊர் மக்கள் எல்லார் முன்னாடியும் அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த போறேன். எந்த லொகேஷன்ல எடுத்தா நல்லா இருக்கும்? ஓஹோ, டைரக்டர் சார் கேமராவுல ரீல் இல்ல. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே சீக்கிரமா வா, சீக்கிரம். டைரக்டர் சார், கொஞ்சம் இங்க பாருங்களேன். இது பைத்தியக்கார குதிரை. தயவு செஞ்சு இந்த ஷூட்டிங்ல யூஸ் பண்ணாதீங்க. இதோட லகானா நீங்க எவ்வளவு இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேகமா போடும். இந்த குதிரை சரிப்பட்டு வராது. நான் போய் வேற கொண்டு வர, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. Hands up, hands up. யாரும் அசையக்கூடாது. எல்லாரும் அந்த குடோனுக்கு உள்ள போங்க சீக்கிரம். குடோனை இழுத்து மூடுங்கடா. இப்ப டக்குன்னு வேஷத்தை மாத்திக்கிட்டு ஷூட்டிங்ல கலந்துக்க தயாரா இருங்க. அழகா இருக்கு. நம்பர் 2 ஜான் ஆயிட்டா இப்ப டைரக்டர் டான். ஜான் ஆயிட்டா இப்ப டைரக்டர் டான். நம்பர் 1 நீ கேமராமேன் ஆயிரு. நம்பர் 2 நீ என் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிரு. ஹீரோ இன்னும் வரவே இல்ல. ஹீரோ மட்டும் ஏன் இன்னும் வந்து சேரலன்னு தெரியலையே. என்னோட ஷூட்டிங்க்கு இந்த மாதிரி லேட்டா வரவங்கள பிலிம்ல இருந்து தூக்கி எறிஞ்சிடுவேன். இப்ப அவனுக்கு பதிலா புது ஹீரோவை போட்டு நான் படம் எடுக்க போறேன். இந்த ஊர்ல இருக்கிற யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்கள பெரிய ஸ்டார் ஆக்க போறேன். கிடைச்சிட்டாரு. நான் எதிர்பார்த்த ஹீரோ எனக்கு கிடைச்சிட்டாரு. நீ இப்ப ஹீரோ ஆயிட்ட. கலக்கு போட்டு கலக்கு. மோட்டு, என்னோட வாழ்த்துக்கள். இப்ப நீ ஹீரோ ஆயிட்ட. வாங்க ஹீரோ, இப்ப நீங்க குதிரை மேல ஏறி உட்காந்து ரொம்ப தூரம் போயிட்டு வரணும். ஓகே, அப்புறம் நேரா இந்த கேமரா முன்னாடி வந்து நிக்கணும். ஓகே சார், இப்பவே தயாராயிடுறேன். நீங்க மட்டும் ஆக்ஷன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆக்ஷன். சொல்லுங்க. அட, இவங்கெல்லாம் யாரு? நம்ம யூனிட் ஆளுங்க யாரையுமே காணோம். ஒரே இடத்த ஓடிக்கிட்டு இருக்க. டேரக்டர் கிட்ட போடும். அங்க போ.
கால் மாட்டிக்கிச்சு வேண்டாம் சொன்னாங்களே நில்லு. அட, என்னையா அவன் ஃப்ரெண்டு சொதப்புறா? கட் சொன்னதுக்கு அப்புறமா இப்படி ஓடிக்கிட்டே இருக்கா? ஆமா, ஒரு சாதாரண குதிரையை கூட ஓட்ட தெரியலனா எதுக்கு அப்புறம் ஹீரோவாக வந்தான்? அது குதிரையோ கழுதையோ இப்ப நான் கட்டுப்படுத்தி கட் பண்ண காட்டுறேன். வேண்டாம், கட் பண்ண வேண்டாம். ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹீரோ ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக தான் உயிரையே பணைய வச்சு போய்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவோட நண்பன் ஹீரோவை காப்பாத்த போறாரு. என்ன ஒரு சீன்! பிரமாதம், கிரேட் ஸ்டாண்ட். இதுதான் பிரமாதமான ஷூட்டிங். இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை போல இருக்கு. கேமராவில தான் ரீலே இல்லையே. நாம போய் ரீலே கொடுக்கலாம். டைரக்டர் சார், ஹலோ டைரக்டர் சார், இது கேமராவோட தள்ளி போ. ஷூட்டிங் நடக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாத. போ போட. ஓடி வர்றது முடியலடா. சார் சார், கேமராவில ரீலே இல்ல சார். போன சொன்னல, இனிமே என் கண்ணு முன்னாடி வந்த தொலைச்சு புடுவேன். போ சொல்லுங்க, அவனை வெளியே போ சொல்லுங்க. முடியலடா. டேய் நீ வேற என் மேல நிக்கிற. ஜான் ஆக போறான் டான். ஜான் ஆயிட்டான்டா டான். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் வேடிக்கை பார்க்கும்போது இவனுக்கு ரெண்டு பேரையும் நான் ஒரு வழி பண்ணிட்டேன். என்னோட ரொம்ப நாள் ஆசையை இன்னைக்கு நான் நிறைவேற்றிட்டேன். நான் நினைச்சபடி செஞ்சு காட்டிட்டேன். ஆஹா, என்னடா பிச்சிக்கிட்டு போகுது? வாவ், அடேங்க பையனுமா ஸ்டண்ட் பண்றாங்க. அங்க பாருடா வீணா போனவனே, இதுதான் உண்மையான ஸ்டண்ட். ஆனா நீ இருக்க பாரு லூசு பையா. ஒரு குதிரையை கூட உன்னால அடக்க முடியல, அப்புறம் நீ எல்லாம் போய் அங்க பாரு எப்படி அடக்குறானுங்க. அந்த குதிரையா நீ பைத்தியம் சொன்ன, ஆனா பைத்தியம் நீடா லூசே லூசே. மைக்க ஏய், சரி. இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். சிங்கம் சார் பேசுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு இந்த பைத்தியக்கார குதிரையை நிறுத்துற வழியை பாருங்க. ஏய் ஸ்டாப். மரியாதையா சொல்றேன், ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், மரியாதையா நின்னுடு, இல்லன்னா அவ்வளவுதான். ஓய், ஆஹா, எங்க போச்சுன்னு தெரியலையே. ஏய் அப்பா, ஏய், நில்லு. காப்பாத்துக்க, முதல்ல என்ன இந்த குதிரை கிட்ட இருந்து காப்பாத்துக்க. பாத்தியா, இதுக்கு பேர் தானே ஸ்டண்ட். ஹாலிவுட் ஸ்டைல மிஞ்சிட்டானுங்க பாருடா. நல்லா கடந்து பாடுறா புளியகண்டா. என்னடா குறுக்கோ நடுக்கோல வரீங்க, யாருமே காப்பாத்த மாட்டேங்கிறீங்க. ஹலோ, என் குதிரை நண்பா, இங்க பாருப்பா, நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல, உன் ஃபேவரட்டா? டேய், 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 ஏய், ஏய். அட சாமி, ஓட்டோ. காப்பாத்த சொன்னா இப்படி வந்து உட்கார்ந்திருக்கே, இறங்குடா. பத்லு, நண்பர்களே இந்த ஸ்கேட்ஸை வாங்கிக்கோங்க. இப்படி ஒண்ணு தள்ளி விடுங்க. வட 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 வட. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதடா. நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடா. ஐடியா பாரு, இந்த குதிரை நிக்காம நான் ஸ்டாப்ல ஓடிக்கிட்டே இருக்கு. இது குதிரையா இருக்க முடியாது, நிச்சயமா இது கழுதையா தான் இருக்க முடியும். ஒரு கழுதையை பார்த்து நில்லுன்னு சொன்னா கூட சில நேரத்துல நின்னுடும். ஆனா இந்த குதிரை நான் ஸ்டாப்ல ஓடிக்கிட்டே இருக்கு. நான்சென்ஸ். ஆனா இது ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த குதிரையா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா இது ஒரு ரவுடி குதிரையா தான் இருக்கும். நின்னுருச்சுன்னா இது குதிரை, நிக்கலன்னா நிச்சயமா இது கழுதை தான். ஏய் குதிரை, பின்னால ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்க, காதுல விழலையா? நீ எல்லாம் என்னையா ஹீரோ, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு குதிரையை கூட உன்னால கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியல. ஒட்டுமொத்த ஷூட்டிங் நாசம் பண்ணிட்டேன். நாம இப்போ ரீஷூட் பண்ணலாம். டைரக்டர் சார், ஒரு தடவை இந்த குதிரை மேல ஏறி உட்காந்து இதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு ஒரு டெமோ காட்டுங்க. அதை நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். என்ன நான் சொல்றது, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம். வேண்டாம் வேண்டாம், என்னால அதெல்லாம் செய்ய முடியாது. நான் செய்யவும் மாட்டேன். காப்பாத்துங்க. ஏய், தலே, வேண்டாம். அம்மா, ஆமா, வேண்டாம். சொல்றதை கேளு. காப்பாத்துங்க. சூப்பர் சார், சூப்பர். அருமையான ஸ்டண்ட் பண்ணீங்க. நீங்க பண்ண அந்த ஸ்டண்ட் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா என்னால ஷூட் பண்ணதான் முடியல. என்ன பண்றது?
இப்பதான் கேமரால ரீல போட்டேன்னா இதை ஷூட் பண்றேன். யார் சார் இந்த கோமாளி? ரொம்ப அழகா பண்றாரு. காப்பாத்துக்கடா. ஏன் மேல ஏன் நினைக்கிறீங்க? எனக்கு காப்பாத்துங்க. மோட்டு பத்துலு சாரி. எப்படி இந்த குதிரையை நிறுத்துறது சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. சிங்கம் சார் ஹெல்ப் பண்ணுங்க. போஸ் இது ரொம்ப தமாஷா இருக்கு போஸ். நீங்க டெரரா போற எல்லா பிளானுமே காமெடியா போயிடுது. ஏன் போஸ்? மூட்டு 10 கிட்ட தயவு செஞ்சு மோதாதீங்க போஸ். சொல்றதை கேளுங்க போஸ். கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த ஜனங்க சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் விட மாட்டேன், கண்டிப்பா விடவே மாட்டேன்.